வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர்களின் கதறல்கள், திமுக அவர்களின் கதறல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். எதுக்கு தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை திரும்பி கூட பார்க்கறது இல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரணத்துக்காக மட்டும்தான். யாராவது ஒருத்தராவது அங்க இருந்த நிருபர்கள்ல இவரை நீங்க அப்படி கேள்வி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல. ஆனா அவர் கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா? அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கப்படும், எந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம், இப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து அதுல இருக்கிற ஒரு நிருபர் ஆளுங்கட்சியோட கைப்பாவைன்னு நினைக்கிறேன். அந்த மனிதர் வந்து நீங்க வந்து இங்க சொல்றீங்கல்ல, இதே மாதிரி உங்க முதலமைச்சர் அவர் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, உங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. தப்பு இல்ல? அது என்ன உங்க முதலமைச்சர்? அப்போ என்ன கொடுத்தாலும் கவர்மெண்ட்ல என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலும் நாங்கெல்லாம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டாமா? உங்க குடும்பத்துக்கு வேண்டாமா? நீங்க ஐசோலேட் ஆயிடுறீங்களா தமிழ்நாட்டுல இருந்து? அது என்ன உங்க முதலமைச்சர்? உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பிடிச்சாலும் இந்த 5 வருடங்களுக்கு தமிழக முதலமைச்சரா இருக்க போகிறவர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்டவரை உங்க முதலமைச்சர்னு சொல்றது முதல் தவறு. அடுத்தது அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றது 2வது தவறு. எந்த இடத்துலயுமே ரூல் எழுதப்படலை. பத்திரிகையாளர்களை பார்க்காம போனா ரொம்ப தவறு. பத்திரிகையாளர்களை மீட் பண்ணியே ஆகணும். இப்படி மீட் பண்ணாம போனா, அவங்க கிட்ட பேசாம போனா, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம போனா அஃபென்ஸ், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எங்கேயாவது லா புக்ல எழுதியிருக்கா? ஆவுன்னா கதறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் டெல்லியில தமிழ்நாடு இல்லத்துல போயிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கார்ல ஏறதுக்கு. சார் 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 இன்டர்வியூ கொடுக்காம போறீங்க, இங்க வந்த ஜெயலலிதா அம்மால இருந்து எல்லாருமே கொடுத்துட்டு போவாங்க, நீங்க என்ன கொடுக்காம போறீங்க? கேள்வியை பாத்தீங்களா? சார் இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்கறது அவங்களுடைய மாண்பு. அது என்ன அவங்க கொடுப்பாங்க நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றது. இன்னொரு நாளும் அதே மாதிரிதான் ஒருத்தர் அது சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. என்ன இலக்காரம்? அடுத்து இன்னொரு பத்திரிகையாளர் அதே மாதிரி இந்த ரீசன்ட் டைம்ல இந்த நிதி ஆயோக்கு போனப்ப கூட சார் 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 இன்டர்வியூ கொடுத்துட்டு போங்க சார், என்ன சார் சொல்லாம போறீங்க, எதுவுமே சொல்லாம போறீங்க, வேணும்னு அவரே வந்து கொடுப்பாருங்க, ஏங்க பதறீங்க, ஏன் கதறீங்க? அடுத்து இந்த திமுகவின் கதறல், ஜென்சி மீட்டிங்கா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஐயா யாராவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வாங்க. ஒரு காலத்துல சொன்னவங்க தான் எல்லாரும் சொன்னாங்க 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, 60 ஆண்டு கால கட்சின்னு. அதுக்காக இருக்கிற கிழவர்கள் மன்னிக்கணும், இருக்கிற வயதானவர்கள் எல்லாரையும் தூக்கி ஓரம் வச்சு எங்கெங்க இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சு புடுங்கி உள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நாங்க தான் ஜென்சி, நாங்க தான் ஜென்சி, நாங்க டிஎம்கே, ஜென்சி டிஎம்கே, ஜென்சி டிஎம்கே நடிச்சுக்கிறாங்க. இருந்துட்டு போங்க. அதுக்கு ஏன் இப்படி கதறீங்க? மீட்டிங்ல பேசுறேன்ற பேர்ல உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிச்சா பிரதமர் ஆவாங்களாமா, பாராளுமன்றத்துல ஜெயிச்சா முதலமைச்சர் ஆவாங்களாமா. அதுதான் சொல்றது, படிங்க படிங்க, கொஞ்சம் அரசியல் படிங்க. கொத்தூஸ் கொத்தூஸ்னு பேரு வச்சுக்கிறதுல பெருமை கிடையாது, படிக்கிறதுல தான் பெருமை. கூட்டிட்டு வர்றது பெருமை கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதிரி அங்க டைலாக் பேசுறது பெருமை கிடையாது. கண்ணாடி போட்டு ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அதை தவிர வேற ஒன்னும் கத்துக்கிட்டு வரல. கட்சியை எப்படி வளர்க்கணும், கட்சியை இதுக்கு அடுத்து நம்ம யார் யாருக்கு எப்படி பண்ணணும், எங்கெல்லாம் கோட்டை விட்டோம், கொளத்தூர் தொகுதியில ஏன் முக்கியமா கோட்டை விட்டாரு முன்னாள் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த கொளத்தூர் தொகுதியை மட்டும் மேம்பாடு பண்ணவரை தமிழ்நாட்டுக்கே ஏன் அந்த கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்தல, வெறும் அந்த கொளத்தூர் தொகுதியை மட்டும் மாத்தினாரு? இந்த மாதிரி கேள்விகள் உங்க சைட்ல இருந்து வராதுல்ல? நான் கூட ஏமாந்துட்டேங்க, சத்தியமா நான் கூட ஏமாந்துட்டேன். அந்த மனிதர் வந்து அன்னைக்கு ஈவினிங் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஈவினிங் கார் ஏறும்போது கண் கலங்கினதும் சரி, மறுநாள் கொளத்தூர் தொகுதிக்கு வரும்போது அழுததும் சரி, நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆஹா இப்பதான் புரியுது விஷயம். அதாவது கண் கலங்குற மாதிரி கண் கலங்கி மக்களுடைய அட்ராக்ஷனை ஈர்த்துட்டு அடுத்து இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 70 ஆண்டு காலத்துல இவங்க கண்டுபிடிக்கல ஏன் தோக்குறோம், அடுத்த கட்சிகள் கிட்ட, எதிர்கட்சி கிட்ட நம்ம ஏன் தோக்குறோம், நமக்கு ஆப்போனண்டா போட்டி போடுறவங்க கிட்ட நம்ம ஏன் தோக்குறோம், 70 ஆண்டு காலமா கண்டுபிடிக்காதவங்க இப்போ உட்காந்து ரிசர்ச் பண்றாங்க. இப்ப இருக்கிற பழைய ஆதி காலத்துல மக்கள் எல்லாத்தையும் ஆதி காலத்து பெருந்தலைவர்கள் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஜென்சி பீப்புள்ஸ் அப்படின்னு ஜென்சி கிட்ஸ்ன்னு சில சில நம்மள சொல்லுவாங்க தற்கூரின்னு, அந்த கொத்தூசு தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒரு ஒரு மண்ணும் தெரியல. உட்காந்து மைக்க பிடிச்சு பேசினா சூப்பர் அப்படின்னு கை தட்டிடுவாங்கன்ற நினப்பு போல. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. இத்தனை வருடம் கத்துக்காததான் தோல்வியில இப்ப கத்துக்க போறாங்க. சோசியல் மீடியால தான் ஆள முடியும் இவங்களால. இவங்களால ரியல் லைஃப்ல எல்லாம் ஆள முடியாது, தமிழ்நாட்டெல்லாம் ஆள முடியாது சொன்ன கும்பல் தான் இவங்க. அடுத்து இன்னொரு மகளிர் அணி மீட்டிங் போட்டாரு முன்னாள் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதுல ஒரு சில கூத்து நடந்தது பாருங்க. துரைமுருகன் ஐயா அவர்கள்
பழைய தலைவர் துரைமுருகன் ஐயா அவர்கள் வராரு. அவருக்கு நடக்க முடியாம நடந்துட்டு வராரு. அவரை கூட்டிட்டு வந்து கேட் வரைக்கும் அந்த டோர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையாமா, இன்ஃபெக்ஷன் ஆயிடுமாமா, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறதால பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாராமா. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, யாருமே டோர் வரைக்கும் வந்து ரிசீவ் பண்ணவே இல்ல அவர. அதாவது வரவேற்கல அப்படின்ற காரணத்தினால பார்த்தாரு. நம்மள யாரும் மதிக்கல. கிளம்புவோம். மதிக்காத இடத்துல இருக்கக்கூடாது. அப்படின்ற அந்த பெரிய மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. அவ்வளவு அவ்வளவு வயசான மனுஷன், அவ்வளவு உடம்பு முடியாத நேரத்துலயும் அந்த மீட்டிங்க்கு கிளம்பி வர தெரிஞ்ச அவருக்கு, அங்க கூட்டம் இருக்கும்னு தெரியாதா? மக்கள் இருப்பாங்கன்னு தெரியாதா? அதுக்கு என்ன ப்ரிகாஷன் பண்ணணும்னு தெரியாதா? உருட்டுறாங்க பாருங்க உருட்டு. அப்ப கூட பாருங்க, இந்த டிஎம்கே தலைவர்கள் இருக்காங்கல்ல, யாரெல்லாம் சில பேர் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருந்தாங்களோ, இன்க்ளூடிங் ஸ்டாலின் ஐயா அவர்கள். யாருக்குமே அந்த வருத்தம் இல்ல போல இருக்கு. துரைமுருகன் ஐயா வரல, ஐயோ கிளம்பி போயிட்டாரு அப்படின்லாம் வருத்தம் இல்ல போல இருக்கு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு சீட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வரல, அந்த சீட்டை எம்ப்டியாவது வைக்கணும். ஆனா ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க அழகா. இந்த பக்கம் ஏவா வேலு, இந்த பக்கம் வேற யாரெல்லாம் மத்தவங்க எல்லாம், இந்த பக்கம் மத்தவங்க எல்லாம் உட்காந்து ஃபில் பண்ணிட்டாங்க அழகா. மீட்டிங்கும் அழகா முடிச்சுட்டாங்க. அதுல வந்து குத்தாட்டம் போட்டாங்க பாருங்க மகளிர் அணி. செம்மையா இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் தான், இந்த கும்பல் தான் தமிழக வெற்றி கழகம் இப்படி, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் பெண்கள் இப்படி, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் ஆண்கள் இப்படின்னு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம்ன்றது ஆட்சியிலையும் அமர்ந்தாச்சு. இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவங்க கட்சி வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்க நேரமே கிடையாது. அடுத்து கடைசியா ஒரு ட்விஸ்ட். வெளியே வாட்ச் கொடுத்துருக்காங்க வந்தவங்களுக்கு எல்லாம். அதுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் வாங்குறாங்க பாருங்க லேடிஸ் எல்லாம். ஏயா அந்த வாட்சுக்கு அங்க போய் நிக்கிறீங்க, அசிங்கமா இருக்கு. இந்த வாட்சுக்காக இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு அந்த வாட்சை வாங்கிட்டு வரதுக்கு. இதுக்குதான் சொல்றது, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்யாதீங்கன்னு. அதுல வந்து ஸ்டாலின் ஐயா வந்து சில கோரிக்கைகள் வச்சிருந்தாரு இல்லையா, எதனால நம்ம தோத்தோம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை தான் ஆக்சுவலி ஆனா உண்மையிலேயே வேலை செஞ்சிருக்காங்கப்பா. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இருக்கிற முக்கியமான பல உண்மையான காரணங்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஆளு சேகர் பாபு. அவரை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மகளிர் அணிக்கு உரிமை தொகையை வந்து கொடுக்கல, சரியான நேரத்துல கொடுக்கல அப்படின்றதுக்காக இன்னொரு காரணம். பல பேர் வந்து சொன்னாங்களாமா, விஜய் அவர்களை வந்து ஈஸியா எடுத்துக்காதீங்க, அவரை வந்து ஒரு காம்படிட்டரா பாருங்க. ஆனா அதையும் எடுத்துக்கலையாமா. இன்னும் அதை சொல்ல முடியாத காரணங்கள் யாரும் பல பேர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் உட்கார்ந்தது பல பேருக்கு பிடிக்கல. சேகர் பாபு பண்ண அட்டூழியங்கள் பல பேருக்கு பிடிக்கல. அவர் பண்ண ரவுடியிசம் பல பேருக்கு பிடிக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் உளறல்கள் வந்து பல பேருக்கு பிடிக்கல. அங்கங்க உட்காந்துக்கிட்டு செய்யறோம் வேலை செய்யறோம்னு சீட்டை தேய்ச்சிட்டு போறது சுத்தமா பிடிக்கல. பல இடங்கள்ல சில சங்கங்கள்ல எலெக்ஷனே நடத்தல. அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க டெண்டரை போட்டு. நாங்கெல்லாம் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ளேயே நீங்களே பதவியை பரிமாறிக்கிறீங்க. அப்ப நாங்கெல்லாம் யாரு தொக்கான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரவே இல்லை. இவ்வளவு அசிங்கப்பட்டு கோரிக்கைகளை பார்த்த அப்புறம் என்ன முடிவு எடுப்பார் ஸ்டாலின் ஐயா அவர்கள்னு தெரியல. பார்ப்போம். அடுத்து திருமா ஐயா. நாங்க எப்ப வேணா, நாங்க கூட்டணியிலேயே கிடையாது, நாங்க பெருந்தன்மை கொடுத்துருவோம், நாங்க எப்ப வேணா அமைச்சரவையில விட்டு வெளியே வந்துருவோம். தாவேக்கா விட்டு வெளியே வந்துருவாங்களாமா. அதான் கூட்டணியிலேயே இல்லைன்றீங்களா, அப்புறம் எப்படி வெளியே வருவீங்க? நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு ஒரு காரணத்துக்காக மினிஸ்டர் பதவியை தூக்கி கொடுத்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுல கொஞ்சமாவது ஏதாவது தோணியிருந்தா தலைவர் திருமா அவர்கள் ஐயா வந்து இந்த வார்த்தையை விடக்கூடாது. இங்க ஒரு வார்த்தை பேசுறாரு, இன்னொரு ஸ்டேஜ்ல இன்னொரு வார்த்தை பேசுறாரு, அதை கவர் பண்றதுக்கு இன்னொரு ஸ்டேஜ்ல இன்னொரு வார்த்தை பேசுறாரு. இதுல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை வந்து ஒரு மாதிரி கொண்டாடி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்னமும். ஆனா நம்ம அப்படி கிடையாதுல, இருக்கிற மாதிரி போட்டு உடைச்சுதானே ஆகணும். ஏன் இந்த மாதிரியான வேலைகள்? மார்க்சிஸ்ட் ஃபுல்லா வந்தாச்சு, சிபிஐ ஃபுல்லா வந்தாச்சு, ஐயுஎம்எல் அவர்களும் ஐயுஎம்எல் கட்சியிலையும் ஃபுல்லா வந்தாச்சு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க, இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க. அது ஏன் மாத்தி 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 பேசுறீங்க? இதனால அவங்களுடைய அந்த பெருமை வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்றது இவர் வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறார். அவருடைய அந்த பெருமை, அவருக்கு இத்தனை கட்சி ஆண்டு காலம், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கட்சியில, யாருக்காகலாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுது இப்ப சமீப காலமா. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், துயரமான ஒரு விஷயம், கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தையை அவ்வளவு அட்டூழியம் பண்ணி சீரழிச்சு கொன்னு இருக்காங்க. குத்துயிரும் கொலையுரமா தூக்கி போட்டிருக்காங்க. அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் போய் பிழைக்கல. எவ்வளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த 3 வயசு குழந்தைக்கு போய் அவ்வளவு நரகத்தை காட்டியிருக்கானுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு
எங்களின் சார்பா, பெண்களின் சார்பா நான் கேட்கறது என்னன்னா, தயவு செய்து இவங்கள எல்லாம் விட்டு வைக்கவே வைக்காதீங்க ப்ளீஸ். சொல்லும்போதே எனக்கு ஒரு மாரி உடம்பு பண்ணுது. என்னால முடியல. இந்த மாரியான மனிதர்கள் வாழவே கூடாதுங்க உலகத்துல. ஒருத்தனுக்கு குடுக்குற தண்டனைய பார்த்து அடுத்தவன் பயப்படணுங்க. நம்ம துபாய்ல இல்ல தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, இந்த மாதிரியான மக்களுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் மேல கை வச்சா, குழந்தைகள் மேல கை வச்சா, வயதானவர்கள் மேல கை வச்சா, இல்ல தவறான அட்டூழியம் பண்றாங்க, ரோட்ல ஈவ்டீஸ் பண்ணா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு பயம் கொண்டு வாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு தயவு செய்து ஒரு பயத்த குடுங்க. அந்த பயம் இல்லன்னா எவனுமே ஒழுங்கா இருக்க போறது கிடையாது. ஏன்னா பல பேர் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த எதிர்க்கட்சியில இருக்கவங்கலாம் பார்த்தீங்களா, உங்க கட்சியில இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் உங்க கட்சியில அதிகமா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் குற்றங்கள் எல்லா ஆட்சி காலத்திலயுமே இருந்தது. அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா எல்லா ஆட்சி காலத்திலயுமே எல்லா மக்களும், எல்லா பலதரப்பட்ட மக்களும் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நல்லவங்க, கெட்டவங்க, கொடூர, கொள்ளைக்காரன், என்ன சொல்லுவாங்களே, முடிச்ச விக்கி, மொள்ள மாரின்னு எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் சேர்ந்து நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாம் பயப்படணும்னா, அதுக்கு கடுமையான ஒரு சட்டம் வந்தே ஆகணும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் முதலமைச்சர் அவர்கள் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் எதிர்பார்க்கிறேன். இருக்கிற பெண்களுக்கு தயவு செய்து அரசே வந்து செய்யணும் அப்படின்னு பார்க்காம, தயவு செய்து நம்மள சுத்தி இருக்கிற குழந்தைங்கள, நம்மள சுத்தி இருக்கிற வயசானவங்கள நம்ம சேஃபா பார்த்துப்போம். ப்ளீஸ் கொஞ்சம் பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.